வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரன்ஸ். நாம இப்போ 2024 பட்ஜெட்ல நடந்த ஒரு 15 முக்கியமான கேள்விகளை தான் பார்க்க போறோம். பட்ஜெட் பத்தி பார்க்கும்போது இல்ல பேசும்போது கண்டிப்பா அந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்.கே. சண்முகம் ஷெட்டி இந்தியாவுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது இவருதான். அதுவும் இந்தியாவுடைய முதல் சுதந்திர பட்ஜெட் 1947ஆம் ஆண்டு. இந்தியாவுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணது ஜேம்ஸ் வில்சன் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார ஆங்கிலேயர் 1860ல தாக்கல் பண்ணாரு. முதல் கேள்வி, 2024 to 2025 நிதி ஆண்டிற்கான யூனியன் பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு எவ்வளவு? 47,65,768 கோடி தான் மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு. 2024 to 2025 பட்ஜெட்டில் மொத்த மூலதன செலவு எவ்வளவு? 11,11,111 கோடி. 2024 to 2025 பட்ஜெட்டில் அதிகார பகிர்வு, மானியங்கள், கடன்கள் போன்றவை உட்பட மாநிலங்களுக்கு மாற்றப்பட்ட மொத்த வளங்கள் என்ன? 22,22,264 கோடி. 2023 to 2024க்கான திருத்தப்பட்ட மதிப்பீடுகளை விட 2004 to 2025 பட்ஜெட்டில் பயனுள்ள மூலதன செலவில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்து உள்ளது? 17.7% அதிகரிச்சிருக்கு. 2024 to 2025க்கான பட்ஜெட்டில் எந்த பிரிவு அதிக செலவு பெறுகிறது? பாதுகாப்பு. பாதுகாப்பு பிரிவுக்கு தான் அதிகமா செலவுகள் ஒதுக்கியிருக்காங்க இந்த வருஷம். பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக 2024 to 2025 நிதியாண்டிற்கான திட்டமிடப்பட்ட நிதி பற்றாக்குறை எவ்வளவு? 5.1% நிதி பற்றாக்குறை. 2024 to 2025க்கான பட்ஜெட்டில் எந்த துறை அதிக ஒதுக்கீட்டை பெறுகிறது? பாதுகாப்பு துறை தான். 2024 to 2025 நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான பட்ஜெட் மதிப்பீடு என்ன? 90,000 கோடி இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கான ஒதுக்கியிருக்காங்க. 2024 to 2025 ஆண்டில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் பட்ஜெட் மதிப்பீடு என்ன? பிரதான் மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் கீழ் மொத்தம் 80,670 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. 2023 to 2024க்கான திருத்தப்பட்ட மதிப்பீடுகளில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதிக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டுள்ளது? பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதிக்கு மொத்தம் 60,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2024 to 2025 ஆண்டில் யூரியா மானியத்திற்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டுள்ளது? மொத்தம் 1,19,000 கோடி யூரியா மானியத்திற்கு ஒதுக்கியிருக்காங்க. 2024 to 2025 நிதியாண்டில் பூட்டானுக்கான திட்டத்திற்கான முன்மொழியப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? பூட்டான் நாட்டுக்கு நிறைய திட்டம் நம்ம இந்தியா சார்பா பண்ணிட்டு இருக்கோம். அந்த திட்டத்துக்கு மட்டும் 2069 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2024 to 2025 நிதியாண்டில் நேபாளத்திற்கான திட்டத்திற்கான முன்மொழியப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? நேபாள் நாடுக்கு மொத்தம் 700 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2024 to 2025 நிதியாண்டில் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதிக்கான முன்மொழியப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? மொத்தம் 1,501 கோடி இந்த தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதிக்கான நிதியா ஒதுக்கி இருக்காங்க. 2024 to 2025 நிதியாண்டில் கல்வித்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? கல்விக்காக மட்டுமே 1,24,638 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது அதிகமா பண ஒதுக்கீடு எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.